அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமிர்தா ஜோதின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இப்போ இந்த முறை நம்ம 12 லக்னத்துக்கு அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வர்றோம். ஒவ்வொரு லக்னமாக பார்த்துட்டே வர்றோம். மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை பார்க்குறோம். அதில் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த தனுசு லக்னத்தில் இருந்து அதிபதி குரு. அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அந்த தனுசு லக்னத்துக்கு இப்போ 4ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக குடும்பாதிபதியாக சனி வருவார். 3ஆம் அதிபதியாகவும் சனி வருவார். அந்த 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இப்போ 4ல் சஞ்சாரம் பண்ண போகிறார். இப்போ ராசிக்கு 4ல் போனாலும் லக்னத்துக்கு 4ல் போனாலும் சரி, அது அஷ்டம சனின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி 4ல் போனால் என்னமோ அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். அது நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் லக்னாதிபதி குரு தான். அதே குரு வீட்டில் தான் இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். அதனால் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவாளுக்கு இந்த சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்கள் லக்னாதிபதி குரு இப்போ வக்ரத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகணும். அப்புறம் ஒரு மாற்றம் கொடுக்கும். பொதுவாக இந்த லக்னத்தில் பிறந்தவாளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் நிறைய இருக்கும். என்ன, உங்களுக்கு அதிபதி குரு இல்லையா, ஆன்மீக சிந்தனைகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க எப்படின்னா எப்போதும் இந்த ஆன்மீகத்தில் தான் அதிக ஈடுபாடு காமிப்பார்கள். அதாவது கோவிலுக்கு போகிறது, எப்போயுமே தெய்வ சிந்தனையாக இருக்கிறது. சில பேர் இந்த சன்னியாசி மாதிரி கூட இருப்பாங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்க. அப்படியே இந்த காவி, இந்த ருத்ராட்ச கொட்டை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு சன்னியாசி போலவும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இந்த தனு லக்னத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் ஆன்மீகத்தில் அதிகப்படியான நம்பிக்கை இருப்பாங்க. அதனால் இறை வழிபாடு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக குடும்பஸ்தானாதிபதி 4ல் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதனால் நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதாவது பெரியவர்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இல்லை கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி தொழில் ரீதியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தது இப்போ தொழிலில் பண்ணுங்கள். குடும்பத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே அதை பாருங்கள், என்ன ஏதுன்னு பார்த்து அது நீங்கள் உடனே தீர்வு பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி தானே சனி. அதனால் இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி இப்போ 4ல் போகிறாரு. குடும்ப ரீதியாக உள்ளவர் இப்போ 4ல் போகிறாரு. அதனால் குடும்ப ரீதியாக கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா, அவர் வக்ர நிவர்த்தியாரன்னா கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா இந்த நம்ம ராசிநாதனே வக்ரம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சுய புத்தின்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ சிந்தனையில் இருப்போம். இப்போ நம்ம கடைக்கு போகணும்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். டக்குன்னு வேறு இடத்துல போய் வேறு இடத்துல பேசிகிட்டே இருப்போம். நம்ம இப்போ எதுக்கு கிளம்புறோம், இப்போ எதுக்கு போகணுங்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய் ஓடிகிட்டே இருக்கும் இப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவாளுக்கு. ஏன்னா அந்த லக்னாதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால வக்ர நிவர்த்தி ஆகணும். இப்போ ஒரு சில பிட்ட காலங்களில் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அதுலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் எப்போயுமே இந்த ஆன்மீகத்தில் நிறைய நம்பிக்கை இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகப்படியான வெளியில் கொஞ்சம் தான தர்மங்கள் செய்கிறது நல்லது. இந்த வக்ர நிவர்த்தி வாரர்களுக்கும் கொஞ்சம் தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சனியுடைய பார்வைகளால் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கூடுதலான ஒரு மதிப்பு உங்களுக்கு நல்லா சேரும். அதாவது இந்த ஊனமுற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கை கால் இல்லாத மாதிரி இந்த ஊனம், அவங்களுக்கு நீங்கள் தேடி போய் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருகிற வாரங்கள் லாபகரமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி சனி, அவர் 4ல் போகிறாரு. சனி எப்படியுமே அவருடைய ஒரு கால் ஊனமாக தான் இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற போது அந்த மாதிரி நண்பர்கள் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஒரு சாப்பாடு வடிக்க கொடுக்குறதோ, அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மேலே மேலே வளர்ச்சிகள் இருக்கும். அது நீங்கள் போக போக நீங்களே பார்க்கலாம். மேற்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம நேரடியாக நீங்கள் அணுகலாம். இந்த கீழே நம்ம முகவரி கொடுத்துருக்கோம், நம்மளுடைய செல் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அணுகி நம்மளை கேட்டுக்கலாம். ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லுவோம். இந்த சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு அவ்வளோதான் இருக்காது. இதெல்லாம் உங்கள் ராஜநாதன் வீட்டில் வர்றதுனால மாற்றங்கள் கண்டிப்பாக வரும்.
அதே மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.